ஹாய் செல்லம் 9th ஸ்டாண்டர்டில் 3வது பாடத்தில் 16வது கணக்கு விரித்தெழுதுக முற்றொருமையை பயன்படுத்தி விரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே நினைக்கிறது சாமி கணக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக் தெரிஞ்சாவே போதும். அடுக்கு அப்படின்னு சொன்னால் அத்தனை முறைன்னு அர்த்தம். எத்தனை முறை? 2 முறை. என்ன பண்ணணும்? யார் இருக்காங்களோ கீழே அதை போட்டு பெருக்கணும். அடுக்கு 2 முறை போட்டு இதை பெருக்க போகிறோம். இது அடுக்கு 1, இது அடுக்கு 1 தான். முதல் நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டாவது நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் குறி மாறி இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? 4வது கணக்கு பாருங்கள். m+5 இன்ட்டு m-8 இது ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். என்ன எப்படி பெருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கு வாசிக்க நம்ம எப்படி வாசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 3 × x சொல்ல மாட்டேங்கிறீங்க. 3 × x + 4 × y the whole square. சொல்லுமா? whole square அப்படின்னா முழுமைக்கும். ஸ்கொயர்னா அடுக்கு 2. தமிழில் வாசிக்கிறது தான் 3 × x + 4 × y ன் அடுக்கு 2. ஓகேவா? இப்போ என்னது? 3 × x + 4 × y எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். நான் போடுறேன். ஈரிலக்க எண்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு முறை போட்டேன், கேப் போட்டு போடுங்க. ஈரிலக்க எண்களை பெருக்க போடுமோ அதே மாதிரி தான். 3 × x + 4 × y இதையும் பெருக்குங்க. y ன் அடுக்கு 1ஐயும் y ன் அடுக்கு 1ஐயும் பெருக்குனா y ன் அடுக்கு 2. அடிமானம் ஒரே மாதிரி இருந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும் சாமி? கூட்டிக்கணும். இதுக்கு முன்னாடி கெழு இருக்கு. ஒய்யினுடைய கெழு 4, ஒய்யினுடைய கெழு 4. இது ரெண்டையும் பெருக்கணும். 16. இங்கே ப்ளஸ்ஸையும் பெருக்கணும்னா கிடைக்கும் ப்ளஸ். இங்கே பாருங்க, இதை ரெண்டு பெருக்குங்க. 3 9. எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருக்கினா எக்ஸின் அடுக்கு 2. ஓகே சாமி? எல்லாம் சொல்லுங்க. எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயரும் பெருசாக எடுத்துப்பீங்க. அதுதான் எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருக்கினா எக்ஸின் அடுக்கு 2. இப்போ குறுக்க பெருக்கலாம். 3 ஆல் 12. எக்ஸுன்றது வேற உறுப்பு, ஒய்ன்றது வேற இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா பெருக்க முடியாது. ரெண்டு பேருனா அப்படியே தான் போடணும். எக்ஸ் × ஒய் என்னது? ப்ளஸ். இங்கே என்னது? ப்ளஸ் 3 ஆல் 12 எக்ஸ் × ஒய். இது ஏன்னா கூட்டி போடுவீங்களா? 1 கூட்டி 2 போட முடியுமா? ஏன் முடியாது? எக்ஸும் ஒய் என்ன உறுப்புகள்? வேறுபட்ட உறுப்புகள். ஓகே சாமி? எக்ஸ்ன்றது வேறுபட்ட ஒரு மாறி, ஒய்ன்றது வேற ஒரு மாறி. அப்போ ஒத்த உறுப்புகளை மட்டும்தான், ஒத்த மாறிகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்டவோ கழிக்கவோ முடியும். சொல்ற மாதிரி பெருக்கவும் வகுக்கவும் முடியும். ஓகே சாமி? இப்போ இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ் ப்ளஸ், இதுவும் xy, இதுவும் xy ஒத்த உறுப்புகள். இது xy, இதுவும் xy ஒத்த உறுப்புகள். +12xy +12xy கூட்டினா +24xy. அவ்வளோதான் சாமி. இதை தெரியாத குழந்தைங்க கூட இப்படி போட்டுக்கலாம். இன்னும் நல்லா தெரிஞ்ச குழந்தைங்க எப்படி போட போறீங்கன்னா, அடுக்கு 2 இருந்துச்சுன்னா குழந்தை போட்டுக்கலாம் சாமி. அடுக்கு 2 இருந்துச்சுன்னா எத்தனை உறுப்புகள் வரும்? 3 உறுப்புகள் வரும். இங்க ஒரு உறுப்பு வரும், இங்க ஒரு உறுப்பு வரும், இங்க ஒரு உறுப்பு வரும். ஓகே சாமி? அப்போ இதுல எந்த உறுப்பு வரப்போகுது? இடம் அதிகமாக போட்டேன். இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு, 3 உறுப்புனா நடுவுலனா குறி போட போறோம் ப்ளஸ். ஏன் ப்ளஸ் போட போனா? இங்க ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ் போடுங்க, இங்கேயும் ப்ளஸ் போடுங்க. இங்க ஒரு உறுப்பு வருது, அது யாரு? இங்க ஒரு உறுப்பு வருது, யாருன்னா அடுக்கு 2 முறை போட்டு, இதை 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 3x 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 3x தான் ஹோல் ஸ்கொயர். கடைசியில் 4y தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 உறுப்பு வரதுனால இதை அப்படியே பெருக்கணும். 2லேருந்து 3 பெருக்கணும். கீழும் பெருக்கணும். 2 நம்பர் 2 × அர்த்தம். 4 2 8 8 3 24. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. பெருமானது எக்ஸ் × ஒய். இங்கே பாருங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஆனது 3க்கு சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். ஏன்? நடுவில் பெருக்கல் இருக்குது. 3 ஸ்கொயர் 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24 × xy ப்ளஸ் நடுவில் பெருக்கல் இருக்குது. 4 ஸ்கொயர் 16 × y ஸ்கொயர். ஸோ தெரியாத குழந்தை இது மாதிரி போட்டாலும் ஓகே தான்.
தெரிஞ்ச குழந்தைங்க இப்படி போட்டாலும் ஓகே தான். இதுதான் என்ன நீங்கள் 8th படிச்சது a plus b the whole square equal to a square plus b square. இங்க plus இருந்துச்சுன்னா 3 நம்பர் பெருக்குங்க 2 into ab. ஓகே சாமி. இப்போ அதே இதுல போட்டு பார்க்கலாம். 2a minus 3b எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ எழுதிங்க 2a minus 3b the whole square. அடுத்து ரெட்டைப்படையா வந்தா எத்தனை உறுப்புகள் வரும்? 3 உறுப்புகள் வரும். நான் கட்டமும் கட்டினேன். இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு. ஓகே, இந்த உறுப்புல முதல் உறுப்பு யார் போட போறோம்? 2a the whole square. அடுத்து யார்? 3b the whole square. இங்க என்ன இருக்கு? மைனஸ். இங்க முன்னாடி பிளஸ் போடுங்க. என்ன பண்ணணும்? மைனஸ். இங்க மைனஸ் இருந்துச்சா மைனஸ் போடணும். 3 நம்பர் பெருக்கணும். 2 3 6 6 3 12 கேள்வியும் பெருக்கணும். ஏவும் பியும் பெருக்கினா ஏபி. நடுவில் பெருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ஆனது 2க்கு சொந்தம், ஏவுக்கு சொந்தம். 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 இது பி ஸ்கொயர். ஓகே சாமி. இப்போ இது ஃபார்முலா a minus b the whole square ஃபார்முலா a square minus 2ab plus b square. நான் a square plus b square மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 2ab ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 2ab 2 into abன்னு அர்த்தம். முதல் உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் பெருக்குங்கன்னு அர்த்தம். சரி, இல்லைன்னா என்ன பண்ணோம்? 2 into a 2 உறுப்புகள் இருக்கு மைனஸ் 3b 2 into a மைனஸ் 3b. ஏன்? அடுத்து 2 இருக்கு, 2 முறை போட்டு பெருக்கிறோம். இதனால தெரிஞ்ச குழந்தைங்க போட்டுக்கோங்க, தெரியாத குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகும்போது இன்னொரு போடுங்க. b நடுக்கு 1ஐயும் b நடுக்கு 1ஐயும் பெருக்குனா b நடுக்கு 2 3 3 9 ரெட்டப்பட மைனஸ் பிளஸ் 2 2 4 ஏவி பெருக்குனா a ஸ்கொயர். அதாவது a நடுக்கு 1ஐயும் a நடுக்கு 1ஐயும் பெருக்குனா a நடுக்கு 2. இங்க குறுக்க பெருக்கிறோம். aன்றது வேற bன்றது வேற. கீழே பெருக்கணும். 3 2 6 என்ன 6 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 6 இன்ட்டு ஏபி. இங்கே அதே மாதிரி வரும் மைனஸ் 6 இன்ட்டு இங்கே ஏ இருக்கு பி இருக்கு. இப்போ ஏபி இதுவும் ஏபி ஒத்த உறுப்புகள். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கூட்டிக்கலாம். ஏன்? ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 2 மைனஸ் வந்தால் கூட்டணும். சொல்லுங்க சாமி. ஒரு மைனஸ் வந்தால் கூட்டி பொதுவான குறியை போடணும். ஓகே, ரெண்டுமே மைனஸ் தான் போட போகிறோம் சாமி. மைனஸ் 6ab கூட்டுனா 12ab. ஆன்சர் வந்துச்சா பாருங்க சாமி. ஸோ எது உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? இது ஒன்று போடுங்க, இல்லைன்னா இதை போடுங்க. இப்போ இதுக்கு என்ன மாதிரி பண்ண போகிறோம்? நம்ம முதல் உறுப்பு ஓகே, ரெண்டாவது உறுப்பு ஓகே. ஆனால் நடுவில் என்ன இருக்கு? குறி மாறி இருக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, முதல் உறுப்பையும் போட்டுங்க the whole square. ரெண்டாவது உறுப்பையும் போட்டுங்க the whole square. இங்கே ஒத்தப்பட மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. இதை நான் இந்த மெத்தடில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? முதல் உறுப்பு 2 முறை வந்திருக்கு the whole square, ரெண்டாவது உறுப்பு 2 முறை வந்திருக்கு the whole square. ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நடுவில் பெருக்கல் ஸ்கொயர் ஆனது 5க்கு சொன்னோம், எக்ஸுக்கு சொன்னோம். 5 2 முறை போட்டு பெருக்கணும். 5 25, அதான் 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இதுதான் சாமி ஆன்சர். இல்லை, நான் இந்த மாதிரி போட போகிறேன். 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4y 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4y ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஒய்யின் அடுக்கு 1ஐயும் பெருக்குனா ஒய்யின் அடுக்கு 2 4 16 5 25 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது எக்ஸின் அடுக்கு 1ஐயும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 2. இப்போ குறுக்க பெருக்குறாங்க. மைனஸ் இருக்கு, இங்கே ஒன்றுமே இல்லாத ப்ளஸ். ஸோ மைனஸ் 20 x into y xy. இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் தானே இருக்கு. 20 x into y xy. இதுவும் xy இதுவும் xy. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஒத்த உறுப்புகளாக இருக்குது, அப்போ கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 20xyலேருந்து 20xy கழிச்சா கிடைக்கும் 0.
அப்போ அங்கே ஒன்றுமே இல்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆன்சர் இது மட்டும்தான். பாருங்கள் 75 x ஸ்கொயர் மைனஸ் 16 y ஸ்கொயர் வந்துச்சா, அவ்வளோதான். என்ன ஃபார்முலா சாமி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்துச்சுன்னா இதுக்கு ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும். அப்போ 5x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஒரு முறை மைனஸ் போடுங்க, இன்னொரு முறைனா போடணும் சாமி, ப்ளஸ் போட்டு என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ரெண்டு உறுப்பாக இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட் போடுறோம். இன்ட்டு ப்ராக்கெட்னா அது இன்ட்டு பெருக்கல்னு அர்த்தம். ஓகே சாமி. இப்போ இதுவும் எம்மு இதுவும் எம்மு. ஸோ எம்மு பெருக்குன்னா எம் ஸ்கொயர். மொதல் உறுப்பு ரெண்டையும் பெருக்குங்க, கடைசி ரெண்டையும் பெருக்குங்க. முதல் ரெண்டு பெருக்குங்க, கடைசி ரெண்டு பெருக்குங்க. ஏன்னா அங்கே ப்ளஸ் சைடு இருக்குது, இங்கே மைனஸ் சைடு இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் உறுப்புகள் என்ன பண்ணியிருக்கு, மாறி இருக்குது. கடைசி ரெண்டு உறுப்பு பெருக்குன்னா ஐஎட்டு எவ்வளோ சாமி, 40. என்ன இருக்குது, மைனஸ். இப்போ பார்க்கணும் ப்ளஸ் 5 மைனஸ் 8. எப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது பார்க்குறோம். ப்ளஸ் 5 மைனஸ் 8. அப்போ ப்ளஸ் 5 மைனஸ் 8னா ஒரு மைனஸ் வந்தால் கழிச்சிடுங்க. யாருலேருந்து யாரை கழிக்கணும், பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழிக்கணும். பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரிய எண்ணுடைய குறியை போடணும். அப்போ பெரிய எண்ணெய் 8, சின்ன எண்ணெய் 5. 8லேருந்து 5 கழிச்சா 3, பெரியனுடைய குறி மைனஸ். இப்போ மைனஸ் 3 8. எத்தனை முறை எம், இது எம், இது என்ன இருக்குதோ மாறாமல் எது இருக்குதோ அது ஒரு முறை போடுங்க. இதுதான் ஆன்சர். முதல் நம்பர் முதல் உறுப்பு பெருக்கிங்க, கடைசி நம்பர் கடைசியில் போடுங்க. இந்த சேமாக வரும் பட்சத்தில் இது மைனஸ் நான் கழிச்சிடுங்க, ப்ளஸ் நான் ரெண்டுத்தையும் கூட்டி ப்ளஸ் போடணும், மைனஸ் நான் ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் போட்டுட்டு முன்னாடி எம் தான் எம் போடுங்க, எக்ஸ் தான் எக்ஸ் போடுங்க. இல்லைங்க மிஸ், நான் அப்படி போட்டு போயிருக்கேன், ரெண்டு உறுப்பு தான் இருக்குது. ஓகே, எம் ப்ளஸ் 5 எம் மைனஸ் 8 அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் பெருக்குங்க, கடைசி உறுப்பு 8 40. ஒத்தப்பட மைனஸ் மைனஸ். எம்மின் அடுக்கு 1 எம்மின் அடுக்கு 1 பெருக்குன்னா எம்மின் அடுக்கு 2. இந்த பக்கம் குறுக்கு போயிருக்கணும், மைனஸ் 8 இன்ட்டு எம் மைனஸ் 8m. கீழே முன்னாடி தானே போடணும் நம்ம நம்பரை. ப்ளஸ் இந்த ப்ளஸ் 5 இன்ட்டு எம் ப்ளஸ் 5m. இதுவும் எம் இதுவும் எம். அப்போ என்ன பண்ண, மொத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும். சரி, கூட்டலான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு கழித்தல் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறியை போடணும். பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் கழிங்க, 8லேருந்து 5 கழிச்சா 3, பெரியனுடைய குறி மைனஸ் மைனஸ் 3m. இதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தடை நான் போட்டிருக்கேன் சாமி. எனக்கு தெரிஞ்ச மெத்தடு, எனக்கு தெரிஞ்சனா இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அந்த கிளாஸ் வந்து குழந்தைங்க கொண்டுட்டு வருது. இதை போட்டிங்கன்னாவே ஓகே ஆகிடும். மக இதெல்லாம் சின்ன கிளாஸ் நீ படிச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நான் படிக்கும்போது இது இல்லை, எப்போ உங்களுக்கு நான் கற்று தந்தனோ அப்போ தான் நான் எனக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சு. ஓகேவா? தேங்க்யூ சாமி. காப்பி பண்ணிங்கம்மா.